Hello everyone, welcome to GK Gift Box. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர். வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லைன்ல ஒரு டெஸ்ட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி கடைசியா ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதுங்க. ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாம். கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருங்கிறது என்னன்னா ஒரு எலக்ட்ரானிக்கல் மிஷின். யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு டிசைர்ட் அவுட்புட் கொடுக்கறது. இதுதான் வந்து கம்ப்யூட்டர். இன்புட்டுங்கிறது என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா. நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்யூட்டர் நம்ம கொடுக்கறது தான் வந்து இன்புட். ப்ராசஸிங், நம்ம கொடுக்கக்கூட இன்புட் அந்த இன்ஃபர்மேஷனோட டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கும். இதான் வந்து ப்ராசஸிங். அவுட்புட்டுங்கிறது என்னன்னா ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை வந்து யூசருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கறது தான் வந்து அவுட்புட். ஸ்டோரேஜ்ங்கிறது என்னன்னா ப்ராசஸ் பண்ண இன்புட்லாம் வந்து கம்ப்யூட்டரில் ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஸ்டோரேஜ். இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். ஹார்ட்வேர் அப்படின்னா என்னன்னா ஹார்ட்வேர்ங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் பிசிக்கல் எலமெண்ட். இதெல்லாம் ஒன்றா வந்து சேர்த்து சொல்கிறது தான் வந்து ஹார்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ், இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர்ங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஆர் ப்ரொசீஜர். அதாவது சாஃப்ட்வேருங்கிறது ஹார்ட்வேருக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் வந்து சாஃப்ட்வேர். டேட்டாங்கிறது என்னன்னா ஒரு பயன்படுத்தாத ஒரு எழுத்தோ இல்லை ஒரு நம்பரோ கொடுக்கறது தான் வந்து டேட்டா. இன்ஃபர்மேஷனுங்கிறது என்னன்னா ஒரு டேட்டா அதை வந்து செயல்படுத்தும் போது ஒழுங்குமுறைப்படுத்தி கட்டமைக்கக்கூடிய சூழலில் வந்து பயனுள்ளதாக ஆக்குறது தான் வந்து இன்ஃபர்மேஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு கமாண்ட் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து கொடுக்கறது, அது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் கொடுக்கறது, இதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரோக்ராம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எதெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், நம்மளுக்கு தேவையான வரைமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்மளா வந்து உருவாக்கிக்கிறது தான் வந்து இந்த வந்து ப்ரோக்ராம். நம்மளுக்கு தேவையான அவுட்புட் எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து வேக்கம் டியூப். 1940 56 வரைக்கும் இருந்திருக்கு. செகண்ட் ஜென்ரேஷன் வந்து டிரான்சிஸ்டர்ஸ். 1956 63 வரைக்கும் இருந்திருக்கு. தேர்ட் ஜென்ரேஷன் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். 1964 71 வரைக்கும். ஃபோர்த் ஜென்ரேஷன் லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் மைக்ரோ ப்ராசஸர். 1971 அட் ப்ரெசென்ட் வரைக்கும் இருந்தது. இதுவும் இருக்கு. அது இல்லாமல் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கு. இன்டகிரேட்டட் சிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஒரு சிப்பு, ஒவ்வொரு சின்ன பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேசி கில்பை. இவங்க தான் வந்து இந்த சிப்பை வந்து டெவலப் பண்ணது. இந்த சிப்பை வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது வந்து எதனால் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்னால வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து 3 டைப்ஸாக வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அனலாக் கம்ப்யூட்டர், ரெண்டாவது டிஜிட்டல் கம்ப்யூட்டர், தேர்டு வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். அனலாக் கம்ப்யூட்டர் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் மட்டும்தான் வந்து இது வந்து செய்யும். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா பைனரி டிஜிட் யூஸ் பண்ணி இது வந்து கால்குலேஷன் மட்டும் பண்ணும். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் இது என்ன பண்ணணும்னா ரெண்டுமே அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ரெண்டுமே பண்ணும். ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இசிஜி, டயாலிசிஸ் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். ரெண்டுமே அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ரெண்டுமே வந்து இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பாப்பேஜ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் வந்து ஆலன் டர்னிங். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஜான் வான் நியூமன் இன் 1948. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் யூஎஸ்ஏல. அதோட பேர் வந்து எட்வர்க். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இந்த வேர்ல்டு. இது யார் வந்து டிசைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜேபி எக்வர்ட் அண்ட் ஜேடபிள்யூ மர்ச்சி. இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த நேம் வந்து இனைக். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து இவங்க தான் வந்து உண்டு பண்ணது. பைனரி நம்பர்ஸ்னால் வந்து 0 1 எல்லாத்துக்குமே தெரியும். இதை யூஸ் பண்ணி தான் வந்து ஹோல் கம்ப்யூட்டரே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதை யார் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபர்ட் லீப்னிஸ். இவங்க தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து மெயினாக ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் தான் வந்து மெயினாக இதோட ஃபங்க்ஷனில் தான் ஒர்க் பண்ணுது.
டிரான்சிஸ்டரை வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெல் லேபரேட்டரி ஆஃப் அமெரிக்கா இன் 1953 அங்கே தான் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணது வந்து சித்தார்த்தா. அந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணது இந்தியாவில் வந்து பரம் இன் 1990. வேர்ல்ட்லேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து ஃபுகாக்கு, ஜப்பானில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் எலக்ட்ரானிக்கல் கம்ப்யூட்டர் நேம் வந்து யூனிவாக். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் டெவலப் பண்ணது வந்து ஃபார்ட்ரைன். இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.